கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே, புனித வெள்ளிக்கிழமை நாளிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு மகிமையை செலுத்திக்கொண்டு, இந்த நாளிலே நாங்களோடு பேசக்கூடிய வார்த்தை 4வது வார்த்தை. மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45-46 வசனமும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் கேட்குறாரு, 46ஆம் வசனத்தை முதலாவது நான் பேச விரும்புகிறேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர்கள் என்று மத்தேயு 27:46 மார்க்கு 15ஆம் அதிகாரம் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று மத்தேயிலும் மார்க்கிலையும் 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் மத்தேயிலும் சொன்னப்பட்ட வார்த்தைக்கும் மார்க்கிலே சொன்னப்பட்ட வார்த்தைக்கும் சொற்களிலே வித்தியாசம் உண்டு இல்லைங்களா? இங்கே மத்தேயில சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறாரு. அதே வார்த்தையில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று சொல்கிறாரு. இரண்டு வார்த்தைகளும் சொல்லும் விதம் வேறவா இருந்தாலும் ஆனால் சொற்களின் அர்த்தம் ஒன்றே என்று சொல்லி பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே அவர் இந்த இடத்துல பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏசப்பா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கனாக்க, இயேசு ஏதாவது சிலுவையில் சொல்லுவாரா என்று அவளோடு காத்திருக்கிறாங்க இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் கூட மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. குடும்பத்தினர், ஐயோ மரிக்க போகிறார், கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, என்ன சொல்கிறாரு, யாரை பற்றி சொல்கிறாரு, என்ன அவருடைய ஆசைன்னு சொல்லி அவளோடு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அதுபோல தான் மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்ன சொல்ல போகிறார் என்று அதை சுற்றி இருந்த ஜனங்களும் அவளோடு அவர் முகத்தை என்ன செய்திருக்கிறாங்க, நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர் அந்த சிலுவையில் பேசின வார்த்தைகள், முதல் 3 வார்த்தைகளை என்ன செய்கிறாருனாக்க, மன்னிப்பு, பராமரிப்பு, ரட்சிப்புன்னு சொல்லி 3 வார்த்தைகளை பேசுகிறாரு. ஆனால் இந்த 4வது வார்த்தை மட்டும் என்ன செய்கிறாரு, தவிப்பாக கேட்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் அங்கே என்ன செய்தார்கள், யூதர்கள் அநேக மொழிகளை பேசி கொண்டிருந்தார்கள். அவைகளில் கிரேக்கம், லத்தீன் எபிரேயு, அரேமிக் மொழியில் அது முக்கியமான மொழியாக கருதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு பேசின 3 வார்த்தைகளும் கிரேக்க மொழிகளே பேசப்பட்டதாக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி, இந்த 4ஆம் வார்த்தை என்னன்னாக்க, அவர் பேசின அரேமிக் மொழியில் பேசினதாக சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே இவர் என்ன செய்கிறாருனாக்க, ஒரு மனுஷன் எப்பொழுது கதறுவாங்க, எப்பொழுது ஒரு பரிதவிப்பு அவனுக்குள்ளாக உண்டாகும், எப்பொழுது ஒரு ஏக்கம் உண்டாகும். இங்கே அவர் அந்த ஏக்கத்தோடு தாகத்தோடு ஒரு பரிதவிப்போடு தான் கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்போ இங்கே என்னன்னாக்கா, அவர் அந்த இடத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் என்ன? அவர் என்ன சொல்கிறாரு, வேதத்தில் வாசிக்கும் போது அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்கிறாரு, நானும் பிதாவும் தனித்திருக்கவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருந்தோன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்குறாரு. அப்போ பிதா இவரை கைவிட வேண்டுமே, ஆனால் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? அது என்ன சம்பவம்னு சொல்லி பார்க்குற வேளையில் 45ஆம் அதிகார வசனத்தில் பார்க்கும்போது என்ன அதை வாசிக்கிறீங்களா? போதுங்க பிரதர்.
6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் சொல்லி, இந்த 6ஆம் மணி நேரம்ங்கிறது நண்பகல் 12 மணி வரையிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன செஞ்சா பூமியை அந்தகாரம் சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு பூமியை அந்தகாரம் சூழ்கிறதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. சில வேளையில் சூரிய கிரகணத்தினாலும் சந்திர கிரகணம், இந்த கிரகணங்கள்னாலே என்ன செய்யணும், பூமியை அந்தகாரம் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சில வேளைகளில் மழை மேகங்கள், கருமையான மேகங்கள் வந்து சூழ்கிற மலைக்கு வரும்போது, கருமையான மேகங்கள், கடுமையான மழை வரும்போது பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு அந்தகாரம் உண்டாகும் தெரியுங்களா, ஒரு இருட்டு, மலை இருட்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்தகாரம் சூழ்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் இங்கு பார்க்கும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன செய்ச்சு, பூமியில் அந்தகாரம் சூழ்ந்திருந்துச்சுன்னு பார்க்குறோம். இந்த அந்தகாரம் எப்படி வந்தது என்றால், உலகத்தை யோவான் வந்து சொல்கிறாரு, 1:29 சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாரு. அப்போ உலகத்தின் பாவத்தை எல்லாமே அவர் மேலே சுமத்தப்பட்டபடினாலே அவர் என்ன ஆனார்னாக்கா அந்த இடத்துல பாவமான சாயலாய் காணப்படுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பாவ சாயலின் நிமித்தம் தான் அந்த நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினாலே அவர் படும் பாடுகளை என்ன செய்கிறாரு, பிதாவாகிய தேவன் பார்க்க முடியாதவராய் தன் கண்களை மறைத்து கொள்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தன் முகத்தை என்ன செஞ்சாரு, திருப்பிக் கொள்ளுகிறார். தன் குமாரன் படும் வேதனைகளையும் உலகத்தாருடைய பாவத்தினாலே குமாரன் படும் வேதனையை காண விட்டாதபடி என்ன செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்து தன் முகத்தை மறைத்து கொள்கிறார். அவர் மறைத்து கொண்டதின் நிமித்தம் தான் அந்த இடத்துல என்ன செய்ச்சு, அந்தகாரம் சூழ்ந்ததுன்னு சொல்லி பார்க்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நம்ம கூட எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை நம்பி இருக்கிற மனுஷர்கள் கைவிட்ட போது ஒரு காரியத்தை ரொம்ப இதாமல் நம்பி இருப்போம். ஆனால் கைவிட்ட போது நம்ம நொறுங்கி போய் உடஞ்சி போயிடுறோம் இல்லைங்களா. அது போல் தாங்க இயேசு கிறிஸ்து. ஏன்னாக்கா பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் எப்போவுமே தனித்திருக்காதபடி ஒன்றாய் இருந்தாங்க. பிதாவின் பிரசனை வந்து எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து தேற்றி கொண்டதே இருந்தாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன கெட்சமேன், இப்போ நான் பாடின பாடலில் அந்த மொத அடியில் வந்து கெட்சமேன் பூங்காவில் அவர் என்ன செய்கிறாருன்னா, தான் எவ்விதமாக மறிக்க போகிறோம், எவ்வளவு பாடுபட போகிறோன்னு சொல்லி அவர் உணர்ந்து அவர் அந்த கெட்சமேன் பூங்காவில் கதறி அழுகிறார் இயேசுவை. அப்போ கூட என்ன செய்யலை, பிதாவாகிய தேவன் அவரை விட்டு பிரியலை. அந்த பிரசன்னத்தினாலே அவரை மூடிக்கொண்டார். அப்போ அவர் என்ன செஞ்சார், என் தேவனே ஏன் என்னை கைவிடலன்னு சொல்லி கேட்கல. தான் மறிக்க போகிற விதத்தை கூட அறிந்த போது கூட அவர் கேட்கல. அதே போல் என்னன்னாக்க சிலுவையில் அவரை இரத்த கலரியாக்கி அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லலை. அந்த இடத்துலையும் கூட பிதாவுடைய பிரசனை என்ன செஞ்சுன்னா அவரை தேற்றினதாய் காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னன்னாக்க இந்த இடத்துல பார்க்கும்போது பாவ இருள் அவரை மூடிக்கொண்டபடியினாலே பிதாவுடைய முகம் வந்துட்டு அந்த 3 மணி நேரம் அவருக்கு என்ன செய்யுது, மறைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் அதான் இயேசு என்ன செய்கிறாரு, எப்பொழுதும் பிதாவினுடைய பிரசனத்திலேயே, எப்பொழுதும் பிதாவினுடைய அந்த பிரசனத்திலேயே இருந்தபடியினாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய பிரசனத்தினாலே அவரை தேற்றி கொண்டிருந்தது படியினால தான் அவர் வந்து என்ன செஞ்சுன்னா அந்த பாடுகளை எல்லாம் மறுதளிக்காமல் சகிக்க முடிஞ்சிச்சு, அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு பார்க்குற வேளையில் பிதாவை இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க, முள்முடி சூட்டப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் என்ன செய்ய, உழவன் தன்னுடைய இந்த உழுகிற இதில் கலப்பையினால் நிலத்தை உழுவது போல் அவருடைய முதுகையும் அவருடைய சரீரத்தை என்ன செஞ்சாங்க, உழுதெடுத்தாங்க. அப்போ கூட பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கேட்கலங்க. இங்கே வந்து அவருடைய முகம் மறைக்கப்பட்டு அவருடைய பிரசன்னம் மறைக்கப்பட்ட போது தான், தேவ பிரசன்னத்தை அவர் இழந்த போது தான், பிதாவே ஏன் இவ்வளோ நேரம் என் கூட இருந்தீங்களே, அவங்க அடிக்கும்போதே என் கூட இருந்தீங்க, என்னை சிலுவையில் அறையும் போது என் சிரசில் முள்முடி சுட்டினாங்க, என் கைகளில் ஆணிகள் அடித்தாங்க, என் கால்களில் ஆணிகள் அடித்தாங்க, என் சரீரத்தை உழுதாங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் என்னை விட்டு போகலையே ஆண்டவரே, ஆனால் இப்போ என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஏக்கத்தினால, தாங்க முடியாத துயரத்தினால தான் என் தேவனே என் பிதாவே, என் அப்பாவே, நீர் ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி என்ன செய்கிறாரு,
கதறுகிற சத்தத்தை நம்ம கேட்குறோங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது நமக்கு அந்தகாரம், நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அந்தகாரங்கள் சூழ்து இல்லைங்களா? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அந்தகாரமெல்லாம் சூழ்து இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கையில்? அது ஏன் தெரியுங்களா? நம்முடைய பாவங்கள் நிமித்தம் தான் அந்த அந்தகாரம் நம்ம வாழ்க்கையில் சூழுதுங்க. ஏன்னா நம்மளுடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதல்களும் தான் பிதாவின் முகத்தை நமக்கு மறைத்து தேவ பிரசன்னத்தை நம்ம இழக்க செய்கிறது நம்மளுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தாங்க. ஒவ்வொருவன் தன் சுயேட்சினாலே என்ன செய்கிறாரு? சுயேட்சை நிறைவேற்றுவதற்காக நம்ம பாவம் செய்து தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் மீறுகிறோன்னு சொல்லி பார்க்குறோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருனாக்க, பாவத்தினால தான் பிதாவின் முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது, தேவ பிரசன்னம் மறைக்கப்படுகிறது. நம்ம பாவத்தை விட்டு விலகணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அவர் வழிகளை நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய வழியிலே நடக்கும்போது நம்ம பாவம் செய்யாதபடி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுக்கு நேராய் உண்மையும் மொத்தமாய் இருக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை விட்டு ஒருபோது விலகாதுங்க. ஏன்னா அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை தேவன் தந்தபடினால் இந்த வார்த்தைகளின் மூலியமாக நம்மளும் பாவம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்தகாரம் சூழ்வதற்கும் கவலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கும் காரணம் என்னன்னாக்கா, முக்கிய காரணம் பாவம் தாங்க. இந்த பாவம் நமக்கும் தேவனுக்கும் இல்லை தொடர்பை என்ன செய்து துண்டிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக நாட்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வராததற்கு காரணம் என்ன? நம்மளுடைய பாவங்கள் தான். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததுக்கும் காரணம். அதனால் இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். ஏசப்பா, நாங்கள் எங்கள் பாவத்தினால் உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லை தொடர்பு முறிந்திருக்குமே, ஆனால் இந்த வேலையில் நாங்கள் உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம் ஏசப்பா. உங்கள் பிரசனம் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிரசனத்தை நம்ம பாவம் செய்யாதபடி நம்ம என்ன செய்வார்? பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். பாதுகாப்பார். நம்மளுடைய ஜெபத்திற்கேற்ற பதிலையும் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.